ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போறோம். இன்னைக்கு ஒரு 3 பொட்டேட்டோவை எடுத்து வேக வச்சிருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதோட நம்ம ஒரு கேரட்டை சீவி வச்சிருக்கோம், அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயத்தாள் 1. இது உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்தது 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கோம். அது இதோட சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுல கொஞ்ச ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப கையில கொஞ்ச எண்ணெய் எடுத்து நல்லா தடவிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்ச எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு ஃபோக் வச்சு இப்படி ஒரு லைட்டா ஒரு ப்ரெஷ் பண்ணிருங்க. அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பிரெட் கிராம்ஸ்ல 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்து சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.